குட் ஈவினிங் எல்லாருக்குமே. லாஸ்ட் கிளாஸில் தமிழர் பண்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழர்களுடைய வரலாறை அவங்களோட பண்பாடையும் ரிலேட் பண்ணி நம்ம ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட சிலபஸில் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கிறது. ஓகே, இப்போது அதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஓரளவுக்கு இந்த வார்த்தையை பண்பாடுங்கிற வார்த்தையை யார் அறிமுகப்படுத்தினதில் ஆரம்பித்து பண்பாடை பற்றி ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நூல்கள் இலக்கியங்களில் என்னெல்லாம் பண்பாடு சம்மந்தமாக சொல்கிறாங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை முறைங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட குடும்ப முறையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குடும்ப முறையில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தாய் வழி குடும்ப முறைக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து தந்தை வழி குடும்பம், தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். கரெக்டு தானே? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்தது தனி குடும்பம் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. தனி குடும்பம் அப்படின்னா இதுக்கு நம்ம புக்கில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இளமகவு நிலை குடும்பம் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இளமகவு நிலை, இளமகவு நிலை குடும்பம். இந்த ஒரு பாடல் வரி இளமகவு நிலை குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மகனை நடுவனாக வச்சுக்கிட்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐங்குறுநூறில் சொல்லியிருக்காங்க. இளமகவு நிலை குடும்பம்ங்கிற ஒரு லைனை எந்த நூலில் கொடுத்துருக்காங்கன்னா, ஐங்குறுநூறுங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த ஐங்குறுநூறுங்கிற நூலில் தான் தனி குடும்பத்தை பற்றி விவரிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? மரி இடைப்படு மாண்பினை போல் அல்லது மரி இடைப்பட்ட மாண்பினை போல் அப்படின்னு ஒரு லைன் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. மரி இடைப்பட்ட மாண்பினை போல் அப்படிங்கிற ஒரு லைனு எதை பற்றி பேசுது அப்படின்னா, மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய தன்னுடைய மகனை நடுவனாக வச்சு அவனுக்காக வாழ்கிறது தான் தனி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் அதிகமாக இருக்குது. நமக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படி தானே? ஏன்னா இன்றைக்கி தனி குடும்பங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதிகம். அப்போ தனி குடும்பத்தை பற்றி பேசுகிறது ஐங்குறுநூறு அப்படிங்கிற நூல். அதை பற்றி பேசுகிறேன்னே அந்த மாதிரி இடைப்பட்ட மாண்பினை போல் அப்படிங்கிறது இதில் கிளியராக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. புரியுதா? அதுக்கடுத்து விரிந்த குடும்பம்னு போட்டுக்கோங்க. தந்தை வழி குடும்பம், தாய் வழி குடும்பம், தனி குடும்பம்லாம் முடிச்சிட்டோம். விரிந்த குடும்பம்னா என்ன? அடுத்த டைட்டில் விரிந்த குடும்பம்னா என்ன? விரிந்த குடும்பம் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அவங்களுடைய யாராவது ஒருத்தவங்களுடைய பேரண்ட் மட்டும் கூட இருக்கிறது, அவங்களுடைய அப்பா அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க கூட இருக்கிறதுக்கு பேர் விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பாடியிருக்காங்க. நேர்வழி விரிந்த குடும்பம், நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு ஒக்கூர் மாசாத்தியார் பாடியிருக்காங்க. நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படிங்கிறத ஒக்கூர் மாசாத்தியார் தன்னுடைய பாடலில் பாடியிருக்காங்க. புரியுதா? அப்போ நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்கிறா அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். இதுதான் குடும்ப முறை அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்தது நம்ம விருந்து போற்றும் பண்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல், ஒருத்தங்களை எப்படி தமிழர்கள் வரவேற்றார்கள் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விருந்தோம்பல்னு போட்டுக்கோங்க, இல்லை விருந்து போற்றும் பண்புன்னு போட்டுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது விருந்தோம்பல் அப்படின்னாலே நமக்கு திருவள்ளுவர் கூட அதுக்கு தனி ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு விருந்தோம்பலுக்கு. அப்போ விருந்தோம்பல்ங்கிற பண்பு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பு. கரெக்டு தானே? அப்போது அந்த விருந்துங்கிற வார்த்தை விருந்தே புதுமை அப்படிங்கிற பெயரில் முதல்ல தொல்காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. விருந்தே புதுமை, விருந்தே புதுமைங்கிற வார்த்தையை முதல்ல எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தொல்காப்பியம்.
விருந்தே புதுமை அப்படின்னு, அதாவது புதுசாக வர்றவங்களுக்கு விருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அது ஒரு பாடல் வரி இருக்கும். இது எந்த நூல்லனா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முக மலர்ச்சியோட நம்ம வந்து மற்றவர்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அழகாக ஒரு திருக்குறளே வடிச்சிருப்பார். என்னது? திருவள்ளுவர், மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அப்படின்னு. அப்படின்னா என்னது? அந்த முக மலர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும் விருந்தினரை உபசரிக்கும் போது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அந்த திருக்குறளை எழுதியிருப்பார். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பலில் வரக்கூடியது இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு ஒரு லைன் தொல்காப்பியத்தில். அதாவது இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எழுதணும்னு கிடையாது. இல்லறம் புரிவது, இல்லை எழுதணும்னாலும் எழுதிக்கோங்க. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. அதாவது ஒரு குடும்பம் கணவன் மனைவியும் இல்லறம் வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான பண்பு விருந்தோம்பல் பண்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை தொல்காப்பியம் விருந்தே புதுமை அப்படிங்கிற கான்செப்டில் குறிப்பிடுறாங்க. கிளியரா? ஸோ நமக்கு எந்த இதில் புரியுது அப்படிங்கிறத வச்சு நம்ம எழுதிக்கலாம். திருக்குறள், தொல்காப்பியம் இது ரெண்டு தான் மிக முக்கியம் விருந்தோம்பல் பற்றி பேசக்கூடியது. ஓகே, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. கமெண்ட்ல இருக்கு, பார்த்து எழுதிக்கோங்க. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து வந்து தன்னோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய முக்கிய பண்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது விருந்தோம்பல் பண்பு. அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையையே நம்மளால் முடிவு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ விருந்தோம்பல்ங்கிறது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்தோட வீடுகள் இன்றைக்கும் வீட்டுக்கு வெளியே திண்ணைகள் வச்சு கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது வழிப்போக்கர்களாக வர்றவங்க அசதியாக வந்து இருக்கும்போது தூங்குறதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த திண்ணைகள். இப்போ தான் நம்ம எல்லாம் வந்து அடைச்சிட்டு கேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சிடறோம், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் பண்பு. இப்போது சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கண்ணகி சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு பாடல் வரி. அதாவது கண்ணகி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னோட கணவன் இறந்து போனப்போ கூட எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருந்ததில்லை, இவ்வளோ மோசமாக என்னோட மனநிலை இருந்ததில்லை. ஆனால் வந்த விருந்தினரை உபசரிக்கிறதுக்கு இயலாமல் போனது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தன்னோட கணவனோட இறப்பு கூட பெரிய துக்கத்துக்கு என்னை கொண்டு போகலை, ஆனால் வீட்டுக்கு வந்த விருந்தினரை என்னால் அந்த நேரத்தில் உபசரிக்க இயலாமல் போச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு பாடல் வரி. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். சிலப்பதிகாரத்தில் இருக்குது இந்த பாடல் வரி, தெளிவாக நோட் பண்ணிக்கோம். சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்ணகியை பற்றின சில விஷயங்களும் நம்ம பார்த்துருப்போம். தனியாக அவங்களுக்குன்னே ஒரு பெயர் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு பாடல் வரியை அவங்களுக்கு போதவில் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாடல் வரி கூட கொடுத்துருப்பேன். பார்ப்போம் அடுத்தடுத்து. ஓகே, அடுத்தது அமிழ்தம் இவையதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரேன்னு ஒரு பாடல் புறநானூரில் இருக்குது. அமிர்தம், நான் கமெண்ட்டில் போடுறேன், அதை பார்த்தே எழுதுங்க. அமிழ்தம் இவையதாயினும் இனிதென தமியர்
உண்டலும் இலரே. அமிழ்தம் இவையதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே. இந்த பாடல் வரி எங்கே இருக்குன்னா புறநானூரில் இருக்குது. அதாவது அமிழ்தமே நமக்கு கிடைச்சாலும் கூட தாம் மட்டும் உண்ணாமல் இனிமையாக மற்றவர்களுக்கும் வழங்கி உண்ணுதல் சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரியில் சொல்லியிருப்பாங்க. இதே கருத்தை திருக்குறள்லையும் சொல்லியிருப்பாங்க. அமிழ்தம் இவையதாயினும் இனிதென தமியர் உண்டலும் தான் மட்டும் உண்ணக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமிழ்தமே ஆனாலும் பிறருக்கும் கொடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். புறநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரி. அடுத்தது அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இந்த பாடல் வரி எழுதிக்கோங்க. நற்றிணையில் சொல்லப்பட்ட பாடல் வரி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அதாவது இரவு நேரத்தில் நெடுஞ்சாமத்தில் ஒரு விருந்தினர் வந்தால் கூட அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல் வரி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்ங்கிறது நற்றிணையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. அல்லுன்னா நல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நற்றிணை. என்ன சொல்ல வராங்கன்னா, இரவு நேரங்களில் எந்த நேரத்தில் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாலும் கூட அவங்க இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு உணவளிப்பாங்களாம். அதை தான் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிற பாடல் வரியில் சொல்கிறாங்க. இது நற்றிணையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. புரியுதா? அதே மாதிரி நம்ம இப்போ விருந்தினர்னால் யாரை சொல்கிறோம்? நம்மளுடைய சொந்தக்காரங்க, ரத்த உறவுகள், அவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்போல்லாம் விருந்தினர்கள் அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வழியில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு பசிக்குதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடை தட்டி அங்கே போய் உணவு அருந்திட்டு வருவாங்க. இதுதான் இவங்க தான் உறவினர்கள். அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வராங்க. அடுத்தது புறநானூரில் இன்னொரு பாடல் வரி நான் கமெண்ட்டில் போடுறேன், எழுதிக்கோங்க. குறள் வணங்கு. புறநானூரில் தான் இதுவும். குறள் வணங்கு விதைத்திணை குறள் வணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து. கமெண்டில் போடுறேன், உரல்வாய் பெய்து. குறள் வணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள். சிறிது புறப்பட்டன்றோ இவள். இதுவும் புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. குறள் வணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் அப்படின்னு ஒரு பாடல் வரி. அதாவது விதைக்கிறதுக்காக ஒரு நெல்மணியை வீட்டில் வச்சுருக்காங்க. திடீர்னு விருந்தினர் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் விதைக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த திணை எடுத்துகிட்டு திணை நெல்லை எடுத்துகிட்டு உரலில் போட்டு இடித்து அது மூலமாக அரிசியை ரெடி பண்ணி அதை உணவாக படைச்சிருக்காங்களாம் வந்த விருந்தினருக்கு. அந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்புங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. குறள் வணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிது புறப்பட்டன்றோ இவள். அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு ஒரு பாடல். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். யாரோட பாடல் சொல்லுங்கள் பார்ப்போம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தாக இருந்தாலும் அது விருந்து கூட சேர்த்து சாப்பிடணும்னு சொன்னவங்க யாருன்னா ஔவையாருடைய பாடல். கொன்றை வேந்தனில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க.
கொன்றை வேந்தன் அப்படிங்கிற ஒரு நூலில் ஔவையார் சொன்ன பாடல் வரி தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது. அடுத்தது இது எழுதியாச்சா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அடுத்தது பலர்புகு வாயில் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. குறுந்தொகையில் சொல்லப்பட்ட பாடல் வரி. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. கதவு வந்து மூட போகிறோம், அதாவது இரவு நேரம் ஆயிடுச்சுன்றனால கதவு மூட போகிறோம், யாராவது உணவு அருந்துறதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவையே மூடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இது. இந்த விருந்தோம்பல் பண்புக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக குறுந்தொகையில் சொல்லப்படுற விஷயம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது தான் ஔவையார் சொன்னது. நீங்களே யோசிங்க பார்ப்போம் அதுக்கான பொருளை. நான் சொல்லணுமா அதை? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணுன்னா என்னது, அதுக்கு பொருள் நான் சொல்லணுமா? ஓகே, அடுத்தது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள். இது வந்து 10th ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் 10th தமிழ் புக்கில் இருக்கும். விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுகிறார்னு கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிடுறாருன்னா கம்பர் குறிப்பிடுறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். அது யார் குறிப்பிடுகிறார்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு பாடல் வரி இருக்குது, அந்த பாடல் வரியை கொடுத்து கேள்வி கேட்கலாம். என்னதுன்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும்
விருந்தும் அன்றி ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படிங்கிற பாடல் வரி தான் நமக்கு வந்து இப்போ சொன்ன பொருளுக்கான வரி. விளைவன அன்றே, அது விளைவன யாவையே. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் என்ன பண்ணாங்க, விருந்தும் ஈகையும் செய்கிறதாக கம்பர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற பாடல் வரியை சொல்கிறான். இந்த விஷயத்த இந்த வரியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கலிங்கத்து பரணிலையும் ஒரு பாடல் வரி இருக்கும். விருந்தினருக்கு உபசரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக கலிங்கத்து பரணிலையும் ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் 10th தமிழ் புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். திருவள்ளுவர் மாதிரி கலிங்கத்து பரணிலையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகம் மலர்ச்சிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்முகத்தோடு வரவேற்று உணவளிக்கணும் அப்படிங்கிறது. கலிங்கத்து பரணியோட பாடல் வரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விருந்தினரும் வறியவரும், விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் முகம் மலரும் மேலோர் போல. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய பாடல் வரி. இந்த வரியில் என்ன சொல்கிறாங்க, விருந்தினருக்கு உணவு மட்டும் கொடுக்கக்கூடாது, அதோடு சேர்த்து முகம் மலர்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ விருந்த முகம் மலர்ச்சி கூட அவங்க வந்து ஓமையாக சொல்கிறாங்கன்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? விருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம முக மலர்ச்சியிலேயே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அது எப்படி எழுதலாம், கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவோடு முக மலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார் அப்படின்னு எழுதிக்கோங்க. உணவோடு முக மலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். ஓகேவா? கலிங்கத்து பரணிலையும் அடுத்தது கம்பராமாயணத்துலேயும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்போம் விருந்தோம்பலில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடை அணிகலன்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பண்டைய தமிழர்கள்கிட்ட ஆடை அணிகலன்கள் எந்த மாதிரி இருந்துச்சு, ஆண்கள் எந்த மாதிரி உடை அணிஞ்சாங்க, பெண்கள் எந்த மாதிரி உடை அணிஞ்சாங்க, குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உடை அணிஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆடை அணிகலன்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த டாபிக், இவங்களுடைய ஆடை அணிகலன்கள் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஆடை அணிகலன்கள் ஆண்கள், ஃபஸ்ட்டு ஆண்கள் போட்டுக்கோங்க. ஆண்கள் வந்து இடையில் ஒரு ஆடையும் மேலே ஒரு துண்டும் அணிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள்
இடையில் ஓர் ஆடை மேலே ஒரு துண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது என்னது, இடையில் ஒரு ஆடைனா அந்த கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதுவும் மேலே ஒரு துண்டு. இது மட்டும்தான் ஆண்கள் அணிந்த உடை அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் மேல் சட்டையும் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சிலர் மட்டும் மேல் சட்டை போட்டிருக்காங்க. ஆண்கள் அணிந்த மேல் சட்டைக்கு கஞ்சுகம்னு ஒரு பெயர் இருக்குது. ஆண்கள் அணிந்த மேல் சட்டைக்கு கஞ்சுகம்னு ஒரு பெயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆடவர்கள் இடையில் ஒரு ஆடையும் மேலே ஒரு துண்டும் போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து சிலர் மட்டும் மேல் சட்டை அணிஞ்சிருக்காங்க, அதுக்கு கஞ்சுகம் அப்படிங்கிறது பேர். அப்போ மேல் சட்டைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் கஞ்சுகம் அப்படிங்கிறது தெரியணும். பெண்கள் சேம் இப்போ இருக்க மாதிரி பெண்கள் வந்து புடவை அணிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பொறுத்தவரைக்கும் புடவை அணிஞ்சிருக்காங்க. அடுத்து சிறுவருடைய கழுத்தணி. சிறுவர்கள் கழுத்தில் போட்டிருந்தா அந்த செயின் அந்த மாதிரி இருக்கு, அந்த செயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பொருளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்படை தாலி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஐம்படை தாலி. சிறுவருடைய கழுத்தணிக்கு ஐம்படை தாலின்னு ஒரு பெயர். சிறுவர்களின் கழுத்தணி ஐம்படை தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைமில் துணி தைக்கிறவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஸ்கூல் புக்லேயே நமக்கு வந்து 12th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. துணி தைப்பவர்கள் துன்னக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. துணி தைப்பவர் துன்னக்காரர். அடுத்தது தமிழக விளையாட்டுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆடை அணிகலன்களாக அடுத்து வந்து தமிழர் விளையாட்டுகள். என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். விளையாட்டுகள் பொறுத்தவரைக்கும் தமிழக விளையாட்டுகளில் ஃபஸ்ட்டு கெடரால் அப்படின்னு ஒரு விளையாட்டு. கெடரால் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. கெடரால். கெடரால் அப்படின்னா என்னன்னா, சிறுமிகளை விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாற்றுவது போல நடித்து விளையாடுவது கெடரால் அப்படின்னு சொல்றாங்க. சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றுவது போல நடித்து விளையாடுவது. சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றுவது போல நடித்து விளையாடுவது தான் வந்து கெடரால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பண்ணை விளையாட்டு. பண்ணை விளையாட்டுனா என்னன்னா, உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது தான் பண்ணை விளையாட்டுன்னு சொல்றாங்க. உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது.
உழவர்கள் பயிர் செய்கிறது மாதிரி நடித்து விளையாடினா அது வந்து பண்ணை விளையாட்டு அப்படின்ற டெஃபினிஷனை கொடுத்தது யாருன்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். பண்ணை விளையாட்டை பற்றின டெஃபினிஷன் கொடுத்தது யாருன்னா தேவநேய பாவாணர். உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது. அடுத்தது சிற்றில். அதுலேயே அந்த வார்த்தையிலே பொருள் இருக்கும். சிற்றில் சிறிய இல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சிறார்கள் சிறு வீடு கட்டி விளையாடுவது. சிறார்கள் சிறு வீடு கட்டி விளையாடுவது சிற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்க வந்து சின்னதாக வீடெல்லாம் கட்டி விளையாடுவாங்க, அதுதான் சிற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றில், சிறுபறை இது எல்லாமே நார்மலாக தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஈஸியான ஒரு விஷயம், அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிற்றில் அப்படின்னும் போது சிறார்கள் சிறு வீடு கட்டி விளையாடுவது. அடுத்து சிறுபறை. சிறுபறை அப்படின்னா தெருவில் பறை அடித்து விளையாடுவது. தெருவில் பறையடித்து விளையாடுவது. அதான் சிறுபறை. தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய ஒரு வனப்புகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். தெருவில் பறையடித்து விளையாடுவது. அம்மானை. அடுத்தது அம்மானை. அம்மானை அப்படின்னா சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து விளையாடுவது தான் அம்மானைன்னு சொல்லலாம். சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து, இது தெரியணும், சிறுமியா சிறுவனா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்கும். சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து விளையாடுவது. அடுத்தது கலங்கு அப்படின்னு ஒரு விளையாட்டு. கலங்கு பல்லாங்குழி மாதிரி. கலங்கு அப்படின்னா இந்த சிறுமிகள் கல் வைத்து விளையாடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. கலங்கு அப்படின்னா சிறுமிகள் கல் வைத்து விளையாடுவது. அடுத்தது ஏறு தழுவுதல். இவ்வளோ நேரம் பார்த்தது சிறுவர் சிறுமியர்களுடைய விளையாட்டு. இப்போ வந்து ஆடவர் மகளிரோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் நம்ம இன்னொரு வகையில் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லலாம். இதை ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் குறிப்பிட்டிருப்பாங்க. சில பாடல் வரிகளை பார்க்கலாம். சங்க இலக்கியமான கலித்தொகையில்
என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். காளைகளோட பாய்ச்சலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. காளைகளின் பாய்ச்சலை பற்றி கலித்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை. மாறு ஏற்று சிலைப்பவை. அதோட கொம்பை எப்படி அது வந்து எடுத்துகிட்டு அந்த மண்ணில் குத்தி எடுத்து அந்த ஒரு மாதிரி வீரத்தை காமிக்குதோ அதை தான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை. இந்த பாடல் வரி கலித்தொகையில் காளையுடைய பாய்ச்சல் பற்றி குறிப்பிடுறது சொல்கிறாங்க. காளைகளின் பாய்ச்சலை கலித்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது முல்லை நில ஆயர்கள். முல்லை நில ஆயர்கள் சொல்கிறேன் கோகுல், வெயிட் பண்ணுங்கள். முல்லை நில ஆயர்கள் சேம் கலித்தொகையில் முல்லை நில ஆயர்கள் வந்து பார்த்திங்கன்னா காளைகளை ஏற்காக பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு பாடல் வரி இருக்குது. அதே மாதிரி காளைகளோட பாய்ச்சல் பற்றியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு. இதுதான் இந்த ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடக்கூடிய வரி. ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு. கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். காளையை வந்து மஞ்சு விரட்டுனா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கயிறு அவிழ்த்து விடும்போது அது தன்னோட கொம்பை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயம்புறுத்துகிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் வந்து அதை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க, அந்த வீரர்கள் வந்து அடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஏறு தழுவுதலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த வரியில். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கலித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல் வரி பண்ணலாம். இந்த கலித்தொகையில் மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம்லையும் அந்த நூல் மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கண நூல்லையும் கூட ஏறு தழுவுதல் பற்றின குறிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல், அதாவது தொல்காப்பியத்திலிருந்து பிரிந்த ஒரு இலக்கண நூல். ஸோ சிலப்பதிகாரம் மற்றும் புறப்பொருள் வெண்பா மாலை இந்த இரண்டு நூல்களில் இருந்துமே உருவான நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. குறிப்பு ஏறு தழுவுதல் பற்றின குறிப்பு. அடுத்தது பல்லு. சிலப்பதிகாரமும் புறப்பொருள் வெண்பா மாலை இது ரெண்டும் எழுதியிருப்பீங்க. அடுத்தது பல்லுங்கிறது என்னது? அது ஒரு சிற்றிலக்கிய வகை. மொத்தமாக இருக்கக்கூடிய 96 சிற்றிலக்கியங்களில் பல்லுங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகை. இந்த பல்லு அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா புலன் அப்படிங்கிற தொல்காப்பியத்துடைய வனப்புகளில் ஒன்று தான் இந்த பல்லு அப்படிங்கிறது. மொத்தம் 8 வகையான வனப்புகளில் பல்லுங்கிறதும் ஒன்று.
இது வந்து புலன் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புலனுங்கிறது இதுக்கு முன்னாடி குரூப் 2ல் 24லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஷின். இந்த இன்டைரக்டாக வந்து ஒரு பாடல் வரியில் கொடுத்து கேட்டிருந்துருப்பாங்க குரூப் 2ல். ஸோ ஜஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இது இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம், சிற்றிலக்கியங்கள் பார்க்கும்போது. ஓகே, பல்லு அப்படின்னு போட்டு இதுலேயும் இந்த பல்லுங்கிற சிற்றிலக்கியத்துலேயுமே நமக்கு வந்து ஏறு தழுவுதல் பற்றின குறிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கண்ணுடையம்மன் பல்லு. கண்ணுடையம்மன் பல்லு. அதாவது மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லுங்கிற பெயரில் பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு என பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. இது பல்லுங்கிற சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது நான் கமெண்ட் பண்ணுற பாருங்க. அடுத்த ஒரு பாடல் வரி. பாடல் வரின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பொறிப்பு, ஒரு கல்வெட்டுன்னு சொல்லலாம். கோவுரி சங்கன் கருவந்துறையிலே. இது ஒரு கல்வெட்டு, கருவந்துறையிலே. கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான். எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லுன்னு வரும். சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயல் நட்டக்கல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இந்த பாடல் வரி எழுதுங்க, அதுக்கடுத்து அப்படியே பொருளும் எழுதிக்கோங்க. அதாவது தன்னுடைய அப்பாவுக்காக பெரிய பயல் அப்படிங்கிறவர் ஒரு எடுத்த ஒரு நடுக்கல் இது. ஓகேங்களா? அந்த நடுக்கல்லில் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு வாசகம், அதான் கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சங்கன் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போகிறாரு. மாடு கூட வந்து சண்டை போட்டு இறந்து போகிறாரு, எருது விளையாடி இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இறந்து போன உடனே அவருக்காக அவங்க பையன் பெரிய பயலு அப்படிங்கிறவர் உருவாக்குன ஒரு நடுக்கல், அதுதான் இந்த மாதிரி வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அந்த நடுக்கல்ல. இது எங்கே கிடைச்சதுன்ற கேள்வி கேட்கலாம். சேலம் மாவட்டம் எருது பொருதார்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எருது பொருதார்கல். அடுத்து ஒரு ஓவியம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது கூரிய கொம்புகளும், இந்த கண்டென்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கூரிய கொம்புகளும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட திமில்களும் கொண்ட 3 எருதுகளை கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம். பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம்.
கரைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஒரு ஓவியம். எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில், நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரிங்கிற பகுதியில் கரிக்கையூருங்கிற ஒரு கிராமத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரிக்கையூர் அல்லது கோத்தகிரிக்கு அருகே உள்ள கரிக்கையூருங்கிற கிராமத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம். எங்கே கிடச்சிருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரிக்கு அருகே உள்ள கரிக்கையூரில் கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது திமிலுடன் கூடிய காளை. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைச்சிருக்கு? இதெல்லாம் தான் கேள்வி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதுரையில் மதுரை உசிலம்பட்டியில் கல்லூத்து மேட்டுப்பட்டின்னு ஒரு பகுதி. கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். மதுரை உசிலம்பட்டிக்கு அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கல்லூத்து மேட்டுப்பட்டி. அடுத்தது திமிலுடன் கூடிய காளை ஓவியம். முன்ன பார்த்தது திமிலுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம்னா மதுரை உசிலம்பட்டி கல்லூத்து மேட்டுப்பட்டி. இப்போ பார்க்குறது திமிலுடன் கூடிய காளை ஓவியம். திமிலுடன் கூடிய காளை ஓவியம். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரக்கல் புடவில் அப்படிங்கிற இடம். சித்திரக்கல் புடவில் இது எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை. சித்திரக்கல் புடவில் அது வந்து தேனி மாவட்டம் மயிலாடும்பாறைக்கு அருகில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிந்துவெளி அகழாய்வை தமிழர்களோட பண்பாடு கூட ஒப்பிட்டவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர். சிந்துவெளி அந்த கண்டென்ட்டாக எழுதிக்கோங்க. அதை சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட
சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை. மாடு தழுவும் கல்முத்திரை. கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக திகழ்வதாக அவர் குறிப்பிடுறார். பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பிடுவதாக ஐராவத மகாதேவன் தெரிவிக்கிறார். ஐராவத மகாதேவன் சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பிடுறதா ஐராவத மகாதேவன் குறிப்பிடுறார். சிம்பிளாக சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியையும் தமிழ் பண்பாட்டையும் ஒன்று தான், அதாவது ஒரே காலகட்டத்தில் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஐராவத மகாதேவன். இவ்வளோ நேரம் ஏறு தழுவுதலை இவ்வளோ நேரம் பார்த்தோம். இவ்வளோ நேரம் ஏறு தழுவுதலை பார்த்தோம் இல்லையா? இப்போது அடுத்தது சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் அடுத்தது. சிலம்பாட்டத்துடைய அந்த உருவானது எப்படி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நடசாரி கமெண்ட்ல போடுறோம் பாருங்க. நடசாரி ஓலைப்பட்டைய செய்தி. இந்த பொண்ணு ஐநூற்றி சில இருந்தது. அந்த யார் ஸ்ரீநிதியா? அதுக்கு நாச்சி கௌசல்யாக்க. சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுவது எங்கே அப்படின்னா நடசாரி ஓலைப்பட்டைய செய்தியில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றின செய்தி எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா நடசாரி ஓலைப்பட்டைய செய்தி. புரியுதா? தட்டுவர்மச்சுவடு அப்படின்னு போட்டு அது என்ன மீனிங் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறைக்கு தட்டுவர்ம சுவடுன்னு பேர். தட்டுவர்ம சுவடு முடிச்சாச்சா? அடுத்தது அடிச்சு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அடிச்சு பிரிவு அப்படின்னா சொல்லுங்க. ஒருவர் இடம் பார்த்து அடிப்பதும் அவ்வடியை இன்னொருவர் தடுப்பதும். அவ்வடியை இன்னொருவர் தடுப்பதும் அடிச்சு பிரிவு. சிலம்பாட்டம்ல அடிச்சு பிரிவுனா என்னன்னா ஒருவர் இடம் பார்த்து அடிப்பதும் அவ்வடியை இன்னொருவர் தடுப்பதும் தான் அடிச்சு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சடுகுடு.
இது ரொம்ப முக்கியமானது. இதை கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சடுகுடு பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். போயிருக்கும்னு நினைச்சேன் நான். அது தெரியலையே, இன்னைக்கு நாளைக்கு போனால் வரும். அது ஹோப்லெஸ்ஸாக பேசுது, 2 நாளுக்கு முன்னே பேசுது. சடுகுடுவை பொறுத்த வரைக்கும் பாண்டிய நாட்டில் இதுக்கு என்ன பெயர்னா குட்டின்னு பேர். சடுகுடுக்கு பாண்டிய நாட்டில் குட்டிங்கிற பெயர், குட்டின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி நாட்டில் சடுகுடுக்கு என்ன பெயர்னா குட்டி. அதுவே சோழ நாட்டில் என்ன பெயர் அப்படின்னா சடுகுடுக்கு சோழ நாட்டில் பளிச்சப்பிலான் அப்படிங்கிற பெயர். பளிச்சப்பிலான். பலீன் சடுகுடுன்னு ஒரு பெயரும் இருக்குது சோழ நாட்டில். பளிச்சப்பிலான்னு ஒரு பெயர், பலீன் சடுகுடு. பலீன் சடுகுடு, பளிச்சப்பிலான், பலீன் சடுகுடு, இது ரெண்டுமே சோழ நாட்டில் சடுகுடுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். அடுத்து ஓரையாடுதல் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது, பெண்கள் விளையாடக்கூடியது. ஓரையாடுதல் அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டுன்னு போட்டுக்கோங்க. இது சிறப்பு தமிழில் இருக்கும். ஓரையாடுதல் அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஓகே, இது போதும். நம்ம மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இது வரையும் கம்ப்ளீட்டாக எழுதிட்டிங்களா கரெக்டாக? இப்போ கேளுங்க டவுட்.